இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்னோடய ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. அண்ட் இது டம்மிக்குமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் வெல்லம் எடுத்துருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ் பேனில் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். மீன்வைல் நம்ம ராகி மாவு கரைச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டி செய்ய போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும். இதில் எந்த நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ மட்டும் எடுத்திருக்கேன். பால் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுற மாதிரி தான் டேரெக்டாக பாலில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு அதை சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இல்லைன்னா லம்ஸ் கட்டிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா திக்காகிடும். லாஸ்ட்டாக ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு